ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கான வெளில என்ன பார்க்க போகிறோன்னா 1 பிளாக் ஆரம்பிச்சிருக்கோம். என்னடா ஆரம்பிச்சிட்டு 101 பிளாக் வெயிட் பண்ணிட்டுன்னு சொன்னீங்கன்னா ஒரு வீடியோ ரெக்கார்ட் ஆயிருந்துச்சு, அது வேறு டெலீட் ஆயிடுச்சு. அதனால் நான் அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரின்னு சொல்லிட்டு இங்கே அப்படியே ஒரு லார்ஜ் செஸ்ட்டை போட்டு இங்கே ஒரு ஃபார்ம் கல்டிவேட் பண்ணிருக்கேன் மலையில். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். இப்போ இவ்வளோ ஃபுட்டு கலெக்ட் பண்ணிருக்கோம். எவ்வளோ இது இருக்குது, இல்லை சேஃப்டிக்கு வச்சுப்போம். போட யாரு கைஸ் இல்லை அப்படியே பறக்குதா? இது 100 days வீடியோ, அதனால டே பை டே தான் வரும். இப்போ ஃபஸ்ட்டு டே வந்து இதுதான் ஃபஸ்ட் டே. ஆமாம் கைஸ், ஃபஸ்ட்டு நைட்டில் இருக்கும். இப்போ நிறைய ஃபுட்டு தான் கிடைக்குது. மைண்ட் பண்ணிட்டே இருக்கிறேன். ஓகே கைஸ், இதுக்கு மேலே எடுவராடு நான் மைண்ட் பண்ணிட்டு உங்களை கூப்பிட்றேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு எடிட்டும் இல்லை, எதுவும் இல்லை. மைண்ட் பண்ணிட்டு ஏதாவது செஸ்ட்டு இல்லை லெவலப்புக்கு ஏதாச்சுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். கைஸ் பார்த்தீங்கன்னா காலையில் ஆயிடுச்சு. என்னடான்னு பார்த்தீங்கன்னா ஃபென்சன்ஸ் போட போகிறோம். முன்னாடி மைண்ட் பண்ணும்போது ஸ்க்லீத்தன் வந்து அடுத்து ஞாபகம் கொண்டனால ஃபென்ஸ் செஞ்சு போட போகிறோம். அதை மட்டும் காமிச்சிட்டு நான் நெக்ஸ்ட்டு மைண்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஃபென்ஸ் கம்மியாக இருக்குது. எல்லாத்தையும் இது பண்ணிட்டேன். ஒரு 9, இன்னொரு 6 தீண்டுருச்சு. இன்னும் 1 2 3 4 5 6 1 2 3. ஓகே, இன்னும் 3 அவ்வளோதான் கைஸ். செஞ்சு முடிச்சாச்சு. 2 3 இன்னும் கரெக்டாக ஒன்று அடுக்கு இவ்வளோண்டு பிளாக் இவ்வளோ ஸ்டிக் எடுத்துக்கிட்டு 3 பிளாக் பண்ணி ரிமைனிங்கை இங்கே வச்சு தான் முடிஞ்சு. இது அப்படியே வச்சு மைனிங் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். கைஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நண்பன் கிடச்சி விற்றோம் ஏன்னு சொல்கிற மாதிரி வந்துருச்சு. எனக்கு ஒரு பேஸ் ரெடி பண்ணலான் இருக்கேன். அதுக்கு ஃபஸ்ட்டு இன்னும் கிராப்ஸ் எல்லாம் வளர்த்தும். அது வரைக்கும் நல்லா ஃபென்ஸ் போட்டு வச்சுட்டு ஒரு இதாக இருந்துச்சு. சரி மைப்பில் ஸ்டார்ட் பண்ணுறேன். கைஸ் 256 பிளாக் ரீச் பண்ணியாச்சு. ஜஸ்ட்டும் கரெக்டாக கிடச்சது. வாட்டர் பக்கெட் ஓகே. இது அப்படியே லைட்டாக ஃபார்ம் இன்க்ரீஸ் பண்ண சீட்ஸு ஓகே இன்க்ரீஸ் பண்ணலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். ஓகே சுற்றி ஃபென்ஸ் இல்லை போய்க்கோ. ஓகே இந்த பிளாக் கூட உடச்சி இதுக்குள்ளே வந்துட்டு இது வைப்பேன்.
ஐஸ் பக்கெட் ஐஸ் எடுத்து உடச்சி முடிஞ்சு. நெக்ஸ்ட் சக்தி அடா நகர்றா என்னென்ன பொட்டேட்டோ சீட் உள்ள நிறையா இருக்கும். 2 பொட்டேட்டோ கேரட் இருக்கு. கேரட் இங்கே பொட்டேட்டோ 1. ஓகே கைஸ் வாட்டர் பக்கெட் ரொம்ப முக்கியம். இருங்க இதுக்கு மேலே ரொம்ப முக்கியமான இடம் வரப்போகுது. என்னடான்னு பார்த்தீங்கன்னா கேவ்ஸ்ன்னு நினைக்கிறேன். போயிடும் அண்டர் கிரவுண்ட்ஸ். சேஃப்டி ஃபர்ஸ்ட். அதுக்கு முன்னாடி இதை ஒட்டச்சு எனக்கு கிராஃப்டிங் டேபிள் நீங்கள் வர இடத்துக்கே வா. அப்படி நகர்றா. இங்கே அங்கே போட்டுட்டு ஒரு சிஸ்டம் ரெடி பண்ணுவோம். சரி இங்கே வச்சுக்கிட்டே இருங்க அதுக்குள்ள ஏற்றிடுச்சு. ஆயிருச்சா? இப்போ இந்த மாதிரி செஞ்சு விட்டா அவள்தாங்க இடம் ரெடி ஆயிடுச்சு. எடுக்கிறான்னு கேட்டிங்கன்னா மாம்ஸ் பண்ணாலும் இதுக்குள்ளேயே இருக்கும். எடுக்கிறேன் லூத்து வேணாலும் இப்போ எக்ஸாம்பிள் இருங்க எல்லாம் செஞ்சுட்டு கொண்டு காமிக்கிறேன். வெட்டிக்கணும் ஸ்டோன் பிக்கல்ஸ்க்கு மாதிரியாச்சு. இப்போ மாப்ஸ் நிறைய ஸ்பான் ஆக வாய்ப்பு இருக்குது. ஒரு அயன் கிடச்சிருந்தா போடும். கோல் கிடச்சிருச்சு. ஓகே செம்ம. ஒரு ஃபரன்ச்சு கிராஃப்ட் பண்ணி வச்சுக்கோங்க. டார்ச் லைட்டு ரொம்ப முக்கியம். 4 சைடு 4 ஹெச்எஸ்லேயும் டார்ச் லைட் வச்சாதான் இது ஸ்பான் ஆகாமல் இருக்கும். இப்போ டே 1 முடிஞ்சு. இப்போ டே 2 இருங்க நேற்று டே 2 ஆரம்பிச்சது. இப்போ டே 2ல் தான் இருக்கும். ஸ்பைலர் கைஸ் போ செய்யலாம். இருங்க இது போ செய்யலாம் நினைக்கிறேன். ஆமாம் இருங்க போன்றுச்சு. இதெல்லாம் முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ் அதனால பத்திரமா உள்ள எடுத்து இப்போ வச்சிடணும். இங்கே ஆட் பண்ணிவிட்டு இது இங்கே வச்சுட்டு ஸ்ப்ரிங்கு அப்புறம் தேவைப்படும் அரேஞ்ச்மெண்ட் சொல்கிறேன். கைஸ் நம்ம ஃபஸ்ட் அயன் கிடைச்சிருச்சு. அப்படியே ஸ்பெல் பண்ணி அப்படியே ஒரு சீலில் போடணும். வர வரைக்கும் வெயிட் பண்ணுறே இருங்க. சீல் செஞ்சு கையில் வச்சுருக்கோம். ஓகே இப்போ நான் மைனிங்கை ஸ்டார்ட் பண்ணுறேன். கைஸ் வந்துட்டு இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக மைண்ட் பண்ணுறேன். பார்ப்போம். இந்த வீடியோ 15 மினிட்ஸுக்குறான். நம்ம நல்லா 8 மினிட்ஸ் 9 மினிட்ஸ்லேயே ஆஃப் பண்ணிருவேன். ஏன்னா ஸ்டோரேஜ் எடுத்துக்குமான்னு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு எம்பி நிறைய ஒன்றும் போன் கிடச்சிருக்கு. ஓகே அதில் வச்சு இது ஒரு போனை வச்சு ஒரே ஒரு போன் வில் செஞ்சுக்கிறேன். ரொம்ப முக்கிய போன் வில். இருங்க நெக்ஸ்ட்டு ஒரு அயன் பிக்காக் செய்யலான் இருக்கேன். இதுக்கு அயனை வேறு போட்டு ஒருக்குன்னு உருக்கணும்.
ஒரு நிமிஷம் கைஸ் போ எப்படி செய்கிறேன் நான் மறந்துட்டேன். கால் போட்டு இருங்க. போ வந்துட்டு ஃப்ளின்ட்டு வேணும். ஃப்ளின்ட்டு வேறு இல்லை. ஃபெட்டரு கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஸ்டிக்கெல்லாம் அசால்ட்டு. இருங்க கைஸ் மைண்ட் பண்ணிட்டு வந்து பார்க்குறேன். கைஸ் பார்த்தீங்கன்னா 6-7 ஐன்பிகேக்ஸ் இருக்குது. ஓ 7 ஐன்பிகேக்ஸு. இப்போ நம்ம என்னன்னா டேட்ரியும் ஆயிடுச்சு. அடுக்கிறேன் இப்போ சொன்னேன். இருங்க மைண்ட் பண்ணிட்டு உங்களை பார்க்குறேன். கைஸ் நான் முன்னாடியே சொல்ல இது கத்துனரு ரொம்ப சேஃப்டியும் க்ரீப்பர் வேறு ஸ்பான் ஆகிருக்கு. இப்போ இப்படியே வச்சு ஒரு அடி அடிச்சு முடிஞ்சு ஈஸியாக அடைச்சிட்டு போயிடலாம். ஒரு கன் பவுடர் கூட கொடுக்கல மண்ணாங்கட்டி பையன். சரி ஓகே இதுக்குற சொன்னேன் கட் பண்ணுறேன். கை 600 பிளாக் மைன் பண்ண போகிறோம். 500 கம்மிக்கலான்னு பார்த்தீங்கன்னா சாரி மறந்துட்டேன். ஏன் ஃபேஸ் எல்லாம் ஒரு மண்ணாங்கட்டி இல்லை தேவலாம் காமிச்சர் தப்படம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கூட நிலமன்னு கிடச்சிருக்கானுங்க. இவனுங்க கொசன்னு இருக்குன்னு இவங்களுக்கு ஒரு பேஸ் மாதிரி கற்ற போகிறேன். அது கற்றுறேன் பண்ணுறேன். ஆனால் வீடியோவில் காமிக்கல மன்னிச்சிருங்க. இப்போ நான் கட்ட ஆரம்பிக்கிறேன். கட்டி முடிச்சுட்டு உள்ளே அவனை கூட்டிகிட்டு போகும்போது வீடியோ காமிக்கிறேன். கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நோ சான்ஸு. இப்போ வுட்டு வேறு தின்றுச்சு. கண்டிப்பாக ட்ரீ ஃபார்ம் தான் கற்றணும். ஃபோன் வேறு வந்துச்சு சாரி. இப்போ ட்ரீ ஃபார்ம் வேறு நம்ம கற்றணும். ட்ரீ வேறு இது கற்றணும். அது கற்றினதுக்கப்புறம் பார்க்கலாம். எல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன்னு போகிறேன். நான் தெரிஞ்சு இந்த டேரக்ஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு காபஸ்டோன் இங்கே எக்கச்சக்கமாக இருக்குது. அன்னை போல் அங்கே இங்கே லைட்டாக இருக்குது. இங்கே கொஞ்சோண்டு இருக்குது. இதை வச்சு ஸ்லாப்லாம் போட்டு டேட் வச்சு ஓகே இதெல்லாம் இருக்குது. நான் அதை நட்டு வச்சுட்டு சொல்கிறேன். கைஸ் இப்போ எல்லாத்தையும் ஸ்லாப்ஸாக மாற்றிட்டேன். இப்போ கத்த ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறேன். கத்தி முடிச்சு சொல்கிறேன் கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்லைனு ஓரளவுக்கு முடிச்சுட்டேன் நான். டோங்க அப்படி பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு அப்படி வந்துருக்கேன். என்ன நல்லா இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்துட்டு இப்போ அங்கே இது இருக்குது ஸ்டோனு. இப்போ கீழே வேற கூப்பிடுவாங்க. அதனால இந்த வீடியோ இங்கேயே முடிச்சுக்கலான் இருக்கேன். இப்போ எனக்கு லூஸ் பண்ணி போயினுங்களா இப்போ கோத்திட்டு போகணும். அதனால் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்லாப் போட்டு போய் உள்ளே இருக்க இன்னர் சர்ஃபேஸ் கொடுத்துட்டு ரீஃபோம் கொத்திட்டு நான் ஒரே ஒரு ஃபென்ஸ் அங்கே வச்சுட்டு அப்புறமேட்டு அப்புறம் வச்சுட்டு அதை பார்க்குறேன். இப்போதைக்கு இங்கே சுற்றிட்டா போகணும். இது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். உள்ளடாரு என்ன வேறு தெரியல எதுவும் இல்லை சுற்றி. சரி கைஸ் நான் மற்றெல்லாம் இது இப்போ டே 4 ஆயிடுச்சு. 100 days அப்படின்னு சொல்ல வேணும். சரி 100 days வச்சுக்கலாம். சரி கைஸ் அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பை கைஸ்.